தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேச்சு மொழி மற்றும் எழுத்து மொழி பார்க்க போறோம். பேச்சு மொழி நம்ம பேசுகின்ற மொழி நடையில இருக்கும். எழுத்து மொழியானது நம்ம எழுத்து வழக்குல இருக்கணும். பேச்சு மொழியில உள்ள எழுத்துக்களை அப்படியே எழுதுனா சொற்கள் தவறாக மாறிவிடும். அதனால இப்ப சில எடுத்துக்காட்டுகள் நம்ம பார்க்க போறோம். என்னன்னா இப்ப கருவேப்பிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். அது கருவேப்பிலை அல்ல, அது கறிவேப்பிலை. கத்திரிக்காய் அப்படி சொல்றோம், கத்திரிக்காய் இல்ல, கத்தரிக்காய். பதனி அப்படின்னு சொல்லக்கூடாது, இத பதநீர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பாவக்காய் அப்படின்னு சொல்றோம், பாவக்காய்ன்னு சொல்லக்கூடாது. அந்த காய் என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல, பாவக்காய்ன்னு சொல்லக்கூடாது, பாகற்காய் அப்படின்னு சொல்லணும். பதட்டம் அப்படின்னு சொல்லாம பதற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். சிலவுன்னு சொல்லக்கூடாது, செலவு. சுவற்றில் நம்ம பெரும்பாலும் சுவற்றில் வரையாதீர் அந்த மாதிரி தான் சொல்லுவோம். இது சுவற்றில் சொல்லக்கூடாது, சுவரில் அப்படின்னு தான் சொல்லணும். இதே மாதிரியே இந்த எடுத்துக்காட்டை நீங்க கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம்.